எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவ சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, அவருடைய கனினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாதது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாதது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதனால் அவருடைய கனினாலே அவர்கள் அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆகவே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கர்த்தாவே கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கைக்காக சோத்துக்காகவே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறவன் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம், தேவனுடைய சட்டம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நல்ல கனி கொடாத மரமெல்லாம் இன்னைக்கு யாரை வெட்டுவார், யாருக்கு கல்லறை கட்டுவார், யாரை தூக்கில் தொங்க விடுவார், யாரை ரோட்டில் விட்டு தேவன் என்ன செய்வாரோ தெரியாது. ஆகவே இன்றைக்கும் தேவ சட்டத்தை அறிந்து தேவ திட்டத்தை புரிந்து நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நல்ல வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி தேவ சட்டத்தின்படி நல்ல நிலையில் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டா சா வராது, நோ வராது, கஷ்டம் வராது, கடன் வராது என்றெல்லாம் இல்லை, எல்லாம் வரும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு போல கடைசி வரைக்கும் தேவனுக்காக உறுதியாக நிற்கணும். தேவன் தான் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். இந்த வசனத்தை பிரகாரம் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இது அர்த்தம் என்னென்னா, இயேசு கொலை பண்ணுறாரு. நம்ம காட்டில் ஒரு மரம் வச்சு கனி கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்? வெட்டி அக்னியில் போடுவோம். அதே தான் நாட்டில் நம்மளை வச்சார். நல்லா கனி கொடுக்கலனாக்கா இயேசு கொலை பண்ணுவார். இயேசு தான் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். யோபு நல்லா தான் இருந்தான், உண்மையாக இருந்தான், உத்தமாக இருந்தான். சாத்தானுடைய ஒரு சோதனையை ஜெயிக்க, உலகத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க சாத்தான் போய் தேவனுடைய சமூகத்தில் யோபுக்கு விரோதமா, யோபுக்கு நீ ஸ்தோத்திரம் போட்ட, சோறு போட்டால் அவன் ஸ்தோத்திரம் போடுறான், சோத்தில் கொஞ்சம் மண்ணை போடு, உன்னை தூசிப்பான் என்று சொல்லி சவால் விட்டான். ஆகவே தேவன் அனுமதி கொடுத்தாரு. அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அவன் உண்மையாக இருப்பான், உத்தமமாக இருப்பான். ஆகவே தேவன் கொல்லுவார், மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். ஆகவே கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதும் இந்த சட்டத்தை தேவ திட்டத்தை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கை எத்தனை நேர்த்தியாக செம்மையாக இருந்தாலும் சாவை நோக்கி நடக்குது. ஆகவே சாவுக்கு பின்னாடி சாகாத வாழ்க்கை உண்டு. ஆகவே தேவ திட்டத்தை அறிந்து தேவன் நம்மளை எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார், எதுக்காக நம்மளை மீட்டு கொண்டார், மறுபடியும் நம்மளை உலகத்துக்கு சாட்சியாகவும் வெளிச்சமாக வைப்பார். சில நேரத்தில் போராட்ட பிரச்சனை வரும்போது தேவனை விட்டு விலகாதபடி, கல்லறைக்கும் சில்லறைக்கும் அலையாதபடி, சீர்கெட்டு போகாதபடி, அப்படி போனால் என்ன நடக்கும்? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இயேசு கொலை பண்ணுவார், கொலை பண்ணி அக்னி குளத்தில் சுட்டரிப்பார். ஆகவே தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு நேர்த்தியாக செம்மையாய் உண்மையாக உத்தமமாய் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். வேத சட்டத்தை வாசிங்க, யோசிங்க, விசுவாசிங்க, தேவனுக்கு உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.